சீன விஞ்ஞானிகளின் குள்ளநரித்தனம் அப்பட்டமாக ஆதாரங்களோடு சிக்கியது. ஆம், நீங்கள் இனி காண உள்ள காட்சிகள் உங்களை அதிர்ச்சியின் உச்சிக்கே கொண்டு செல்லலாம். மனதை தைரியமாக வைத்திருங்கள். வௌவாலின் பற்களில் வாழும் வைரஸை பிரித்து எடுக்க அதன் பற்களை பிடுங்கும் காட்சி. மனிதர்கள் இதுவரை சென்றிராத குகைகளுக்கு உள்ளே சென்று அங்கே உள்ள நுண் உயிரிகளில் இருந்து வைரஸை பிரித்து எடுக்கும் காட்சி. அதற்கு மேல் அந்த குகையிலேயே தங்கியிருந்து சமைத்து உணவை உண்டு ஆபத்தான நிலையில் கூட அங்கே இருந்து வைரஸ்களை பிரித்து எடுக்கும் காட்சி பார்க்கும் போது மனிதர்களை நிலைகுலைய வைக்கும். ஆனால் இதுவே நிஜம். நடந்தது என்ன? வாருங்கள் பார்க்கலாம். சீனாவின் தெற்கு பகுதியில் எழில்மிகு வனப்பகுதியாக இருப்பது ஹபி என்ற மாநிலம் ஆகும். அங்கே மலைகள், ஏரிகள், அடர்ந்த காடுகள் மற்றும் இதுவரை மனிதர்கள் எவரும் செல்லாத பல குகைகளும் உள்ளது. இந்த மாநிலத்தின் ஒரு பகுதியில் தான் வுகான் மாகாணமும் இருக்கின்றது. 2019 ஆண்டு டிசம்பர் மாதத்திற்கு முன்னதாக இங்கே உள்ள 12 குகைகளுக்கு சென்ற விஞ்ஞானிகள் 3 பேர் குகைக்கு உள்ளே காணப்படும் அரிய வகை வௌவால்களின் பற்களை பிடுங்கி அதில் வாழும் வைரஸை பிரித்து எடுத்திருக்கிறார்கள். மேலும் குகைக்கு உள்ளே கற்களில் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னரே படிந்திருந்த யந்துக்களின் படிவங்களில் உறைந்து காணப்பட்ட வைரஸையும் இவர்கள் பிரித்து எடுத்திருக்கிறார்கள். இவ்வாறு தாம் 300 புது வகையான வைரஸை கண்டுபிடித்துள்ளதாக இவர்கள் பெருமிதத்தோடு வெளியிட்ட வீடியோவே இன்று சாட்சியாக மாறியுள்ளது. இவ்வாறு இவர்கள் சேகரித்த பல நூறு வைரசுகளில் ஒன்றுதான் கொரோனாவாக இருக்கலாம் என்ற அச்சம் தற்போது எழுந்துள்ளது. தாம் கண்டுபிடித்த நூற்றுக்கணக்கான வைரஸை இவர்கள் எடுத்துச் சென்று அருகே உள்ள வுகான் மாநிலத்தில் உள்ள பரிசோதனை கூடத்தில் ஆராய்ச்சிகளை நடத்தி இருக்கலாம் என்றும், பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த கொரோனா வைரஸை இவர்கள் மீண்டும் உயிரூட்டி இருக்கலாம் என்ற அச்சமும் எழுந்துள்ளது. இதுவே வுகான் மாநிலத்தில் முதல் தொற்று ஏற்பட காரணமாக இருந்திருக்க பெரும் வாய்ப்புகள் உள்ளதாகவும் சந்தேகம் வெளியிடப்படுகிறது. இதுவரை உலகில் 2284 வகையான வைரஸ் இனம் காணப்பட்டுள்ளது. இதில் மிக ஆச்சரியமான விடயம் என்னவென்றால், சீனாவே 2000 வைரஸை இனம் கண்டு பிடித்திருக்கின்றது. மீதமுள்ள வெறும் 284 வைரஸை உலக நாடுகள் இனம் கண்டு பிடித்துள்ளார்கள். வைரஸ் விடயத்தில் சீனா பழம் தின்று கொட்டை போட்ட நாடு என்பது பலர் அறியாத விடயம். இவர்கள் 2019 ஆண்டு ஆராய்ச்சிகளை நடத்தி தமது பெருமிதங்களை வீடியோவாக பதிவு செய்து 2019 ஆண்டு டிசம்பர் மாதம் வெளியிட்டிருக்கிறார்கள். அதற்கான ஆதாரம் இதோ. இவர்கள் இந்த வீடியோவை வெளியிட்ட அடுத்த வாரத்தில் தான் வுகான் மாநிலத்தில் முதலாக கொரோனா தொற்று ஆரம்பமாகியுள்ளது. இத்தனை விடயங்களும் எதேச்சையாக நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கின்றதா மக்களே? இவை அனைத்துமே தற்செயலாக நடந்த விடயங்களா? மக்களே, இதற்கான விடையை உங்கள் கைகளில் நாம் விட்டுவிடுகின்றோம்.